நான் ஐயாவில் மதிப்பு இருக்குது. ஆனால் அவர் இந்த தேர்தல் துறைக்க முன்னிலையாக இருந்தார். அப்போ அவரும் அந்த அவர காலத்தில் தேர்தல் துறைக்க அவர் என்ன தேவைப்பாடு இருக்கு என்னென்னா தேர்தல் தனித்துவமாக இயங்கணுமென்று அப்போ அந்த தேவைக்கு ஏற்ற மாதிரி இங்கே கொண்டு அப்போ எங்களுக்கு ஒரு தேவை இருக்குது. விளையாட்டு வீரர்கள் இருக்கிற இடத்துல தான் அமையப்பெறணும். இலங்கையில் இருக்கிற ஒரு தமிழ் இன்டர்நேஷ்னல் வாலிபால் ரெஃப்ரி உலக சர்வதேச ரீதியாக ஒரு தமிழ் மத்தியஸ்தராக சர்வதேச அரங்கில் நான் ஒரு வாலிபால் மச்சம் செய்திருக்கிறேன். நான் இவ்வாறான கடற்முறையான மைதானத்தில் விளையாடி தான் நான் இந்த நிலைமைக்கு மேலே வந்திருக்கிறேன். 2015ஆம் ஆண்டு படமும் போட்டிருக்கேன். என்ன நிலைமையில் இருந்தது நாங்கள் ஒரு மரமும் வட்டையில் பெரிய மரம் கூகுள் மேப்பில் போய் பார்த்தீங்கன்னா கூகுள் 2015 அந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா பெரிய மரங்கள்லாம் அப்படியே இருக்குது. நாங்கள் இதில் போய் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இந்த இடத்தை நாங்கள் செலக்ட் பண்ண நோக்கமே வந்து இந்த பங்கர் இருந்த காரணத்தால் நாங்கள் இது என்ன இந்த கடைசி அந்த கல் நாட்டுறதுக்கு முன்னமும் இதில் இந்த பங்கர் இருந்தது. அப்போ அது நீங்கள் முதலில் இருந்த சுதேஷ்குமார் போட்ட படத்துலேயும் இருக்குது அந்த பங்கர் அந்த ஏற்கனவே இருந்த படங்களெல்லாம் எங்கள் பங்கரை கூட நாங்கள் அழிக்கக்கூடாத அளவில் வச்சுருந்தான் விழாகாலம் விளையாடி கொண்டிருந்தேன். இப்போ சூழலியலாளர் சொல்கிறவர்கள் வந்து இங்கே பார்க்கணும் என்ன மரம் நிற்குது. இப்போ இதில் வந்து இங்கே பார்த்தாலும் மாமரங்கள் புளிய மரங்கள் வருடத்துக்கு ஒரு முறை தங்களை கார்த்திகை மர நடுகை மாதம் என்று சொல்லி கொண்டாடி கொள்கிற சூழலியலாளர் இங்கே போனார்கள். வந்து இதற்குரிய அடிக்கல் நாட்டு வந்து ஒரு சர்வதேச நிதி மூலம் அல்லது புலம்பெயர் மக்கள் நிதி மூலம் இது அத்திவாரமிடப்பட்டிருந்தால் விவரம் குழப்பிருக்க மாட்டோம். தற்போது ஆட்சியில் உள்ளவர்களால் இந்த திட்டம் செயற்படுத்துற காரணத்தால் வந்து சில அரசியல் காரணங்களுக்காக இது பல உட்பட்டது. போல தானே இளைஞர் கழிவுட்டல் இது இருக்குது. ஆனால் இதுக்குரிய தலைமை காரியாலயம் எங்கே அமைக்கப்பட்டிருக்கேன்டா பொம்மை வழியில் பெரிய ஒரு பில்டிங் பெரிய செலவில் அமைக்கப்பட்டு அது பயன்பாடு அட்டு கிடக்கு. ஏன் சொல்லுங்கள் பார்ப்போம். அங்கே போக்குவரத்து பஸ் அதில் நீங்கள் செய்யும் அதில் 80 காரணங்களுக்கு போகிற பஸ் வந்து காலமே ஒரு பஸ் பின்னர் ஒரு மத்தியான பஸ் இருக்குது. அங்கே இளைஞர்கள் போய் அந்த வழிகூட்டலில் போய் பயிற்சிகளோ செய்கிறது சரியான குறைவாக கிடக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அங்கே பயன்பாடு சரியாக குறைவாக இருக்குது. இது மாவட்ட அலுவலகம் இது தலைமை அலுவலகம் அங்கே கட்டுப்பட்டு. ஆனால் தலைமை அலுவலகம் இப்போ இங்கே தான் இயங்குது. ஏன்னா அங்கே அக்சஸ் பிரச்சனை. அதான் நீங்கள் சொல்கிற மாதிரி பொம்மை வலிக்கோ இல்லாட்டி கல்லுண்டாக்கோ கொண்டு போனால் இந்த பில்டிங்குக்கு உரிய நிலைமை தான் எங்களுக்கும் பெரும். இந்த பில்டிங்கை திறந்து வச்சதுக்கு அவங்க வழக்கு போட்டு வேறு இந்தியாவில் திரும்பி பார்த்தீங்கன்னா இந்தியா இருக்கிற பில்டிங்கள் எல்லாம் இப்போ பெருசாக கட்டப்பட்டு எல்லாம் பாருங்க. அது ஒரு போட்டை போட்டு கொடுத்தா வேண்டி அங்கே எலக்ட்ரிசிட்டி போர்ட் எல்லாம் வந்து இந்தியாவில் தேர்தல் எங்களோட பழைய ஜிஏ இந்த முன்னிலையெல்லாம் திறக்கப்பட்டது. என்ன சிவவா சுந்தரம் ஐயா அவர் ஃபேஸ்புக்கில் எனக்கு பதிவுகள் போட்டு தொடர்பாக இலக்கிய அழைக்கக்கூடாது. நான் ஐயாவில் மதிப்பு இருக்குது. ஆனால் அவர் இந்த தேர்தல் துறைக்க முன்னிலையாக இருந்தார். அப்போ அவரும் அந்த அவர காலத்தில் தேர்தல் துறைக்க அவர் என்ன தேவைப்பாடு இருக்குது என்னென்னா தேர்தல் தனித்துவமாக இயங்கணுமென்று அப்போ அந்த தேவைக்கு ஏற்ற மாதிரி இங்கே கொண்டு அப்போ எங்களுக்கு ஒரு தேவை இருக்குது. விளையாட்டு வீரர்கள் இருக்கிற இடத்துல தான் அமையப்பெறணும். அதேமாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் அந்த சேவை கருதி இங்கே வந்திருக்கணும். நீங்கள் மின்சார சேவை மின்சார சேவைக்கு கணக்க காணிகள் இருக்குது. ஆனால் ஏன் இங்கே வந்த மக்கள் கூட இருக்கிற இடத்துல சேவை மக்கள் வர்றது ஈஸின்றதை காண்டி இதுக்குள்ள வந்தது இல்லைங்க தானே. அதேமாதிரி தான் எங்களுக்கும் உள்ளவரங்க தேவை என்றதை நாங்கள் வலியுறுத்துறோம்.
ஆள் குறைஞ்சவும் நான் நெல்லையா சுதேஷ்குமார். இலங்கையில் இருக்கிற ஒரு தமிழ் இன்டர்நேஷ்னல் வாலிபால் ரெஃப்ரி. உலக சர்வதேச ரீதியாக ஒரு தமிழ் மத்தியஸ்தராக சர்வதேச அரங்கில் நான் ஒரு வாலிபால் மச்சம் சேர்ந்திருக்கிறேன். நான் இவ்வாறான கலர்முறையான மைதானத்தில் விளையாடி தான் நான் இந்த நிலைமைக்கு மேலே வந்திருக்கிறேன். ஆனால் அதன் வலியும் வேதனையும் எனக்கு நல்லா தெரியும். அந்த காரணத்துக்காக நாங்கள் இந்த பழைய அரசியல்வாதிகள் ஆளுநர்களை சொல்லி எங்களுக்கு இந்த அதில் பார்த்தீங்கன்னா பாஸ்கெட்பால் கோர்ட் அதில் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இதில் வாலிபால் அசோசியேஷன் இந்தியாவில் நெட்பாலுக்கு ஒதுக்கப்பட்ட காணி ஏற்கனவே சந்திரசூரி ஐயா இருக்கு 2015 இதில் கட்டு இருக்கு பாருங்க. அந்த கட்டுக்கு பாருங்கள். அந்த கட்டுக்கு இந்தியாவில் வாலிபால் அசோசியேஷன் இதில் நாங்கள் 20 லட்சம் ரூபா பெறுமதியில் மண் கிரவல் மண் இருக்குது பாருங்கள். கிரவல் போட்டு வாலிபால் போஸ்டல் பிடுங்கி வச்சுருக்கேன் பாருங்கள். அந்த பழைய போஸ்டல் நாங்கள் கிடக்க பார்க்கலாம். இதில் வாலிபால் இதில் நாங்கள் விளையாட இருந்தது, இதில் நெட்பால் இருந்தது. அப்போ அதில் இப்போ வந்து பாஸ்கெட்பால் கோர்ட்டுக்கு அங்கே முன்பக்கம் வந்தபடியே அதோட வசதியாக போயிட்டுது. அவைக்கு டக்குன்னு ஒதுக்கீடு சித்தார்த்தன் எம்பியால் கொஞ்சம் ஒதுக்கீடு எல்லாம் வந்தபடியாக உடனடியாக அதுக்கு போயிட்டுது. எங்களுக்கு 2 அசோசியேஷனுக்கும் எங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு நிதி இல்லாமல் போயிட்டு எங்களுடைய அசோசியேஷன்லேயும் எங்களுக்கு காசு இல்லாதபடியாக நாங்கள் அதில் அது செய்யலாமல் போயிட்டு எங்களுக்கு. அப்போ நாங்கள் எந்த ஃபேஸ்புக் பதிவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இல்லை நம்ம பழங்கள் 2015 இருந்த பழங்கள் போட்டுங்க. இதில் ஒரு பட்ட மரம் இருந்தது, அதான் தாங்க தடுக்கப்பட்டிருக்கு. நான் இந்த படத்தில் நான் போட்ட வீடியோ இந்த ஃபேஸ்புக்கில் போனீங்கன்னா என்ன நெல்லையா சுதேஷ்குமார் ஃபேஸ்புக்கில் இருக்குது. 2015 படமும் போட்டிருக்கு. என்ன நிலைமையில இருந்தது. நாங்கள் ஒரு மரமும் வத்தையில் பெரிய மரம் கூகுள் மேப்பில் போய் பார்த்தீங்கன்னா கூகுள் 2015 அந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா பெரிய மரங்கள்லாம் அப்படியே இருக்குது. நாங்கள் இதில் போய் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. மரங்கள் ஒன்றும் பட்டுப்படையில எங்களுக்கு இதே நீங்கள் சர்வதேச நினைக்கிற மாதிரி மொழி மக்கள் நினைக்கிற மாதிரி இது ஒரு பெரிய அளவில் இல்லை. இந்த எங்களுக்கு ஒரு 50 மீட்டர் 30 மீட்டர் அகலத்தில் வரக்கூடிய ஒரு இந்தூர் தான் எங்களுக்கு. மழை காலம் வெயில் காலத்தில் நாங்கள் பயில் பெறாமல் விளையாடுறதுக்கு எங்களுக்கு வழியாக காணும். அவே நினைக்கிற மாதிரி வாகனங்கள் வந்தோ பெரிய கொட்டைகளை போட்டோ அப்படி செய்கிற அளவுக்கு இல்லை. எங்களுக்கு தேவை மரம் அழிக்கலை. இதில் நாங்கள் இயற்கையோட ஒன்றி போகிறோம். நாங்கள் இயற்கை எங்களுக்கு விருப்பம். நாங்கள் இந்த வீட்டையை கட்டி கொண்டு வந்தேக்க தமிழ்நாட்டு கலாச்சாரத்தை நாங்கள் பின்பற்றோம்ன்றதை காட்டுறதுக்காண்டு நாங்கள் விளையாட்டு வீரர் மாதிரி சோட்ஸோடையோ ரன் சோட்ஸோட வந்து நாங்கள் நின்றுக்கலாம் வந்துருக்கலாம். சரிதானே? அப்போ நீங்கள் தெளிவாக யோசிக்கணும். இதை சொல்கிறார்கள் இந்த இடத்துல பெரிய மரங்கள் அழிக்கப்பட்டிருந்தால் நீங்களே பார்த்து சொல்லுங்கள் எல்லாருக்கும். இந்த மரம் இந்த வெட்டப்பட்ட பழைய மரம் அங்கே கிடக்குது பாருங்க. அவ்வளோ தானே இருக்குது. 2011ஆம் ஆண்டு இந்த காணியை பார்க்குறதுக்கு நாங்கள் வேறு இல்லை. முதல் கட்டமாக கூடைப்பந்தாட்டம் அது வந்து நான் உதயன் பேப்பர் ஒரு மெசேஜ் வந்தது. முந்தி ஒரு தலையங்கமாக வந்தது. யாழ் மாவட்ட அணி தெருவில் ஒரு தலையங்கம் வந்தது. ஏன்னு கேட்டால் நாங்கள் விளையாடுறதுக்கு கூடைப்பந்தாட்டத்தை விளையாடுறேன்னு சொன்னால் பாடசாலை மைதானங்கள்லாம் விளையாடணும். ஆனால் பாடசாலை மைதானங்களில் வந்து வெளியாகல், அதாவது பாடசாலையை விட்டு விலக்கி கழகங்களில் இருக்கிறார்கள் விளையாடுறதுக்கான அனுமதிகள் எடுக்கிறது கஷ்டமான நிலையில் நாங்கள் வந்து துரியப்பா ஸ்டேடியத்தில் ரோட்டில் போஸ்டர் வச்சு விளையாடினாங்க. அப்போ அதை பார்த்துட்டு தான் ஏன் யாழ்ப்பாணத்தையும் நாங்கள் இருக்கிறோம் டிசிசி சேர்மனாக இருந்தப்போ நாங்கள் இருக்கிறோம் எங்கிட்ட கேட்கலாம் தானேன்னு சொல்லி கேட்ட இடத்துல தான் சொன்னார், நீங்கள் காணியை காட்டுங்கோ நாங்கள் கிரவுண்டை செய்து ஆரம்பிச்சோம். அப்போ அதில் நாங்கள் இதில் வந்து பார்த்தோன்னே நாங்கள் சொன்னோம் ஓல்ட் பார்க்கில் கொஞ்சம் இருக்குது, அதில் நீங்கள் எங்களுக்கு தந்தீங்கன்னா நாங்கள் விளையாடலாமே. அப்போ அதில் எங்களுக்கு உடனே செல்லுப்பட்ட ஜிஏ அப்போ சொன்னாருன்னு சொன்னால் எந்த ஒரு மரமும் தரிக்கக்கூடாது, அப்படியான இடத்தை பேரும்போது நாங்கள் அப்போ அதுக்காண்டி நாங்கள் இந்த ஏரியா முழுக்க நாங்கள் பார்த்துட்டு 3 பங்கர் இருந்தது. அப்போ இது வந்து உங்களுக்கு தெரியும், ஆரம்ப காலத்தில் விடுதலை புலிகளிருந்து ஒரு ட்ரைனிங் பேஸாக இருந்தது. அப்போவே அந்த பிள்ளைகளை வந்து நிறைய பேர் மேலால் பொம்மர் அடிக்கிற நேரங்களில் வந்து நிறைய பிள்ளைகளை வந்து பங்கருக்குள்ளே விடுறதுக்காண்டி ட்ரைனிங்கில் இருக்கிறார்கள பெரிய பெரிய பங்கர்ஸ் 3 இருந்தது. அப்போ அந்த பங்கர்ஸுக்கு மேலே வந்து மரங்கள் எதுவுமே இல்லை. அப்போ நாங்கள் இந்த இடத்தை தெரிவு செய்த இந்த நோக்கமே வந்து ஒரு மரங்களும் அழிபடாமல் இருக்கணும், எங்களால் அந்த மரங்கள் அழிபடக்கூடாதுன்றதுக்காண்டி தான் நாங்கள் இந்த இடத்தை செலக்ட் பண்ணினோம். இல்லைன்னா இதில் வந்த மற்ற கட்டிடங்கள் வந்த இடங்களை நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கலாம். அப்போ இந்த இடத்தை நாங்கள் செலக்ட் பண்ண நோக்கமே வந்து இந்த பங்கர் இருந்த காரணத்தால் நாங்கள் இது இந்த கடைசி அந்த கல் நாட்டுறதுக்கு முன்னமும் இதில் இந்த பங்கர் இருந்தது. அப்போ அது நீங்கள் முதலில் இருந்த சுதேஷ்குமார் போட்ட படத்துலேயும் இருக்குது அந்த பங்கர் அந்த ஏற்கனவே இருந்த படங்களெல்லாம் நாங்கள் பங்கரை கூட நாங்கள் அழிக்கக்கூடாத அளவில் வச்சுருந்து தான் விழாகாலம் விளையாடி கொண்டிருந்தோம் நாங்கள். ஸோ என்னென்னு சொன்னால் இது வந்து ஒரு நாங்கள் போட்டிருக்கோம், இது வந்து ஒரு பயிற்சிக்கான
விளையாட்டு மைதானமே ஒழிய இது ஒரு காம்படிஷன் நடத்துகிற மைதானமாக நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. என்னென்னு சொன்னால் இன்னொரு விஷயத்தை சொல்லணும், ஸ்பெஷலாக கூடப்பந்தாட்டம் சொல்லலாம். என்னென்னு சொன்னால் கூடப்பந்தாட்டம் வந்து மாகாண மட்ட ரீதியில் நடக்கிற போட்டிகளில் வந்து நாங்கள் 2ஆம் நிலையில் நிற்கிறோம். நாங்கள் 2ஆம் நிலையில் நிற்கிற நாங்கள் 10 வருஷ உழைப்பு 2001ஆம் ஆண்டிலிருந்து எங்களோட முயற்சியால் 2011ஆம் ஆண்டு நாங்கள் முதல் முறை 2ஆம் இடத்துக்கு வந்துடுறாங்க. இன்றைக்கு 10 வருஷமாக நாங்கள் தொடர்ந்து வடமாகாணம் 2ஆம் நிலையில் நிற்குது அகில இலங்கை போட்டியில். ஆனால் எங்களுக்கு பின்னால் நிற்கிற 3வது 4வது ரேங்கில் இருக்கிறது குருநாகல் பகுதி, அதாவது குருநாகல் தென் மாகாணம் கண்டி பகுதி மத்திய மாகாணங்கள். அப்போ மத்திய மாகாணங்களுக்கும் எங்களுக்கும் சரியான ஒரு போட்டி வரும் என்றால் நாங்கள் 2வது இடத்துல நிற்கிறோம். வெஸ்டர்ன் ப்ராவின்ஸ் கொழும்பு 1வது இடத்துல நிற்குது. அப்போ 2வது இடத்தை பிடிக்கிறதுக்கான ஒரு போட்டி பெரிய அளவில் நடந்து கொண்டு இருக்குது. ஆனால் அவைக்கு இருக்கிற வசதிகள் எங்கள்கிட்ட இல்லை. அப்போ காலப்போக்கில் என்ன நேரம் அடுத்த வருஷம் கூட இது மாறலாம் இந்த நிலைமையில். ஏன்னா நாங்கள் அமைச்சர் வந்திருக்க சொன்னாங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தின் மழை சீசன் வந்து தொடர்ந்து 3 மாதம் இருக்கும். 3 மாதத்துக்கு எங்களை பிள்ளைகள் ப்ராக்டிஸே செய்கிறீங்கள. 3 மாதத்துக்கு பிறகு ப்ராக்டிஸ் முடிஞ்ச பிறகு தான் நாங்கள் அடுத்த கட்ட ட்ரைனிங்கு போவோம். ஆனால் கண்டிலேயோ கொழும்பிலையோ தென் மாகாணத்திலேயோ அப்படி இல்லை. ஏன்னு சொன்னால் நீங்கள் கொழும்பில் பார்க்கலாம், மொரட்டுவேலேருந்து ஒவ்வொரு பிரதேசத்துக்கும் இண்டோர் ஸ்டேடியம் இருக்குது, கண்டியில் ஸ்டேடியம் இருக்குது. வட மாகாணத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் வட மாகாணத்தில் 5 மாவட்டத்தில் முல்லைத்தீவு யாழ்ப்பாணத்தின் தவிர மற்ற 3 மாவட்டத்துங்களே இந்த ஸ்டேடியம் இருக்குது. மன்னாரில் 3 ஸ்டேடியம் இருக்குது, வவுனியாவில் 3 ஸ்டேடியம் இருக்குது, கிளிநொச்சியில் 1 ஸ்டேடியம் இருக்குது. 35 வருஷத்துக்கு முன்னம் இலங்கையில் இந்த ஸ்டேடியம் 5000 பேரை கொண்ட இந்த ஸ்டேடியம் கட்டுப்பட்டது சிவதாசா இண்டோர் ஸ்டேடியம் தெற்காசிய விளையாட்டு போட்டிகள். ஆனால் 35 வருஷமாக எங்களோட பாராளுமன்ற உறுப்பினர்களும் சரி அரசியல்வாதிகளும் சரி 35 வருஷமாக யாழ்ப்பாணத்துக்கு ஒரு இண்டோர் ஸ்டேடியம் கொண்டு இல்லாமல் இருந்த ஆட்கள் இன்றைக்கு நாங்கள் ஒரு வேலையை செய்ய வழிக்கிட்டே இல்லை. இப்படி ஒரு தடை போடுறது மனவருத்தமாக இருக்கு. கொஞ்சம் இடைஞ்சல் கொழும்புல இந்த ஸ்டேடியம் இருக்கு, யாழ்ப்பாணத்துல இந்த ஸ்டேடியம் என்னோட கொழும்புல எல்லாம் பெரிய இண்டோர் கோர்ட் இருக்குது. இங்க ஒரு சின்ன இண்டோர் கோர்ட்டு கிட்ட நாங்கள் வீரர்களாலும் ஆர்வலர்களாலும் இன்றைக்கு முன்னெடுக்கப்பட்ட ஒரு அமைதியான முறையான ஒரு கோரிக்கை அமைந்த ஒரு சிறு செயற்பாடு. உண்மையிலே இந்த வகையிலும் எங்களுடைய கடந்த வாரம் புதிய விளையாட்டு உள்ளக விளையாட்டு அரங்கு அமைப்பதற்கு எதிராக இந்த வகையிலும் நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிரான போராட்டம் அல்ல என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொண்டு, உண்மையிலே எங்களுக்கு சரியான ஆச்சரியம். நான் இன்றைக்கு இந்த பழைய பூங்கா 200 வருட பழமை வாய்ந்த பூங்காண்டு வரலாற்று ஆய்வாளர்கள் இங்கே யாழ்ப்பாணத்துக்கு வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்லுகின்ற இதை பார்க்கும்போது எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கின்றது. இங்கே 200 வருட பழமை வாய்ந்த மரங்கள் இங்கே என்ன இருக்குன்றது எங்களுக்கு தெரியலை. அப்போ நாங்கள் 1977ஆம் ஆண்டு நான் செயின்ட் ஜான்ஸ் கல்லூரியில் நாங்கள் மாணவராக இருக்கின்ற போது நாங்கள் எங்களை அதில் எங்களை ஃபேமிலியில் பார்க்க வந்து உண்மையில கிட்டத்தட்ட 100க்கு மேற்பட்ட பல நூற்றுக்கணக்கான மஹோகனி ட்ரீஸ் தான் இந்த உண்மையில வந்து இது இந்த ஓல்ட் பார்க் என்பது மஹோகனி ட்ரீஸுக்கு மஹோகனி மரங்களுக்கு தான் ஒரு பிரசித்தி பெற்ற மரம்.
மற்றது இப்போ தற்போது நாங்கள் பார்க்கும்போது மேலே எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது, நாங்கள் வீதியார் சுற்றி பார்க்கும்போது ஒரு சில கட்டிடங்கள் மட்டும்தான் அப்போது காட்சிக்கு தெரிஞ்சது. உள்ளே போக்கு பார்க்கும்போது இனிமே கட்டிடம் அமைப்பதற்கு ஒன்றுமே இல்லை, அங்கே மரங்களே இல்லை. இப்போ சூழலியலாளர் சொல்றவர்கள் வந்து இங்கே பார்க்கணும் என்ன மரம் நிற்குது. இப்போ இதில் வந்து இங்கே பார்த்தாலும் மாமரங்கள், புளிய மரங்கள், பற்றை காடுகள் இதான் நிரம்பி வழிகள். ஒன்று வரலாற்று எங்களை வரலாறு சொல்லுகின்ற 200 வருட வரலாற்றை சொல்லுகின்ற இந்த பூங்கா என்பது தற்போது இல்லை. உண்மையிலே எங்களுக்கு இவ்வளவு கட்டிடங்கள் கிட்டத்தட்ட 10க்கு மேற்பட்ட கட்டிடங்கள் அமைக்கும் போது இந்த சூழலியலாளர்கள், இந்த அரசியல்வாதிகள், இந்த சமூக ஆர்வலர்கள் எங்கே போட உண்மையிலே நாங்களும் உண்மையிலே இந்த பூங்காவிலே எந்த ஒரு கட்டிடம் அமைக்கப்படாமல் இருந்தால் இந்த வரலாற்று பாரம்பரியம் மிக்க ஒரு பிரதேசத்தை பாதுகாப்பதற்கு நாங்களும் தயாராக இருக்கிறோம், நாங்களும் அது ஒத்துழைப்பு வழங்க இருக்கின்றோம். ஆனால் உண்மையிலே இந்த யாழ் மாவட்டத்தில் உங்களுக்கு தெரியும் அந்த உள்ளரங்கங்கள் என்பது மிக அரிதாக இருக்கின்றது. முக்கியமாக வந்து சகல வசதியும் கொண்ட உள்ளரங்கம் வந்து யாழ்ப்பாணத்திலே பல்கலைக்கழகத்திலே மட்டும்தான் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஏனைய உள்ளரங்கங்கள் வந்து மிக சிறியவை. ஆகவே பல்கலைக்கழகத்திலே எல்லா நேரத்திலும் வெளியாக பயன்படுத்த முடியாது. ஆனால் இன்றைக்கு எல்லா வீரர்களும் இன்றைக்கு சர்வதேச ரீதியாக எங்களுடைய பிள்ளைகள் வந்து தங்களுடைய சாதனைகளை பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால் உள்ளரங்கங்கள் கட்டமைக்க வேண்டும். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே நாங்கள் இங்கே படித்த பழைய மாணவர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் வந்து அனைத்து பிள்ளைகள் விளையாட்டு பள்ளியில் பங்கு பெற்றும் போது இங்கே தரையிலே பயிற்சி பெற்று அங்கே உள்ளரங்கில் விளையாடும் போது மிகுந்த சிரமத்துக்குள்ளாகினார். ஆகவே அதன் அவசரமாகத்தான் அந்த உள்ளரங்கம் அமைக்கப்பட்டது. அதே போல எங்களுடைய வீரர்கள் உண்மையிலே எங்களுடைய பாடசாலை மாணவர்கள், இளைஞர்கள் தேசியத்திலே சர்வதேசத்திலே சாதிக்கணும் சொன்னால் உள்ளரங்கம் என்பது கட்ட நிச்சயமாக அவசியம் என்பதை நான் முதலாவது இந்த பொதுமக்கள் சமூக ஆளுநர்கள் அனைவரும் அரசியல்வாதி அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவது அமைக்கின்ற இடம். இங்கே வந்து இவர்கள் சொன்னார்கள், இப்போ ஃபேஸ்புக்கில் போட்டிருந்தார்கள் 3 இடங்கள் தெரிவு செய்யப்பட்டது. 3 இடங்கள் தெரிவு செய்யப்பட்டது சர்வதேச கிரிக்கெட் மைதானம் அமைப்பதற்கு தான் தெரிவு செய்யப்பட்ட உள்ளரங்க விளையாட்டு அமைப்பதற்கு எப்பயும் தெரிவு செய்யப்படவில்லை. செம்மணியில் ஒன்றை கட்டிடுமா, செம்மணி சதுப்பினத்திலே ஒன்றை கட்டிடுமா, அல்லது இன்னும் வந்து அங்கே இருக்கின்ற அந்த அகழ்வாராய்ச்சி என்ன முடியாது. செம்மணி சதுப்பினத்தை கட்டுறது பல அதுக்கு அந்த ஸ்ட்ரக்சருக்கே பல நூற்றுக்கணக்கான கோடி தேவை. அப்போ இன்னைக்கு வந்து சர்வதேச விளையாட்டு மைதானம் வந்து எங்களுடைய மண்டலில் அமைப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படுது. உள்ளரங்கு வந்து ஒரு மிக குறுகிய பிரதேசத்தை கொண்டு உள்ளரங்கு அமைப்பதற்கு மரங்களற்ற ஒரு பிரதேசத்தில் தான் அமைப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. இங்கே எந்த ஒரு புதிய மரங்களையும் தரிக்கப்படவில்லை. ஆனால் எனக்கு தெரியும், நான் சிறுவனாக இந்த காலத்திலிருந்து இந்த ஜால் செஞ்சோர்களில் கடந்த 11 வருடங்களாக 77ஆம் ஆண்டிலிருந்து 86ஆம் ஆண்டு வரை 11 வருடங்களுக்கு நான் அங்கே விடுதியிலிருந்து கல்வியேற்றினான். இந்த இதில் இருந்த இப்போ தற்போது பிரதேச செயலகம், தேர்தல் திணைக்களங்கள், இப்படி எங்களுடைய வடமாகாண மின்சார சபை அமைக்கப்பட்ட இடங்களில் பாரிய மரங்களை போது நின்று அந்த பாரிய மரங்கள் தரிக்கப்பட்டுத்தான் இந்த கட்டிடங்கள் தற்போது அமைக்கப்பட்டிருக்கே தவிர அங்கே வெட்ட வழிக்கு அமைக்கப்படவில்லை. அப்போது இந்த சூழலியலாளர்கள் வருடத்துக்கு ஒரு முறை தங்களை கார்த்திகை மர நடுகை மாதம் என்று சொல்கின்ற கொண்டாடி கொள்கிற சூழலியலாளர்கள் இங்கே போனார்கள். அல்லது இந்த மரநடுகை ஆர்வலர்களால் நட்ட மரங்கள் எத்தனை முளைச்சிருக்கு, அவர்கள் அதே இடத்துல திருப்பி கொண்டு நடுவார்கள். இதான் நடக்கிறது. இங்கே நடப்படுற மரங்களவையும் பராமரிக்கப்படுவதில்லை. ஆக உண்மையில வந்து இந்த பூங்கா எனக்கு தெரியும் வரலாற்று ரீதியாக 100 வருஷத்துக்கு மேலே கைவிடப்பட்ட நிலையில் இருக்கின்றது. எங்களுடைய அதுக்கு இதுக்கு பதிலாக இது வந்து அப்போ வெள்ளக்கார ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இது வந்து அந்த ஆளுநர் மாளிகைக்குரிய இடமாக இருந்தது. அப்போது வெளி பார்வையாளர்கள் பொதுமக்கள் போவதற்கு தடை விதிக்கப்படுறது. அதுக்கு பின்னர் இன்று வரைக்கும் நீங்கள் சுதந்திரமாக இந்த பூங்காக்களை யாரும் போய் வர இயலாது. இந்த கேட்டை நீங்க தாண்டி நீங்க போயிடாது உங்களுக்கு. இது யாருக்காக இப்ப நாங்க பேணி பாராட்டுக்கிறோம். இயற்கை சூழலுக்கு வந்து போதிய மரங்கள் யாழ் நகர்பகுதியில் போதிய மரங்களுக்கு எங்களோட புவியியல் பேராசிரியர் சொல்றாரு, யாழ்ப்பாணத்தில் நகர்பகுதியில் மரங்கள் கூடிட்டு அதனால வந்து விளைச்சல்கள் குறைவா இருக்கு. தென்னை மரங்கள் எல்லாம் டவுன் ஏரியா நெருக்கமாக இருக்கிறது, விளைச்சல் இல்லை. ஆக இதுல இருந்து வர ஆக்சிஜனால தான் நாங்கள் எல்லாரும் வாழ போறோம். யாழ்ப்பாண மக்கள் எல்லாரும் செத்து போறாங்கன்னு சொல்லி கவலைப்படுறோம். எல்லாம் சூழலியலாளர்கள் ஆர்வலர்களோ கவலைப்படுறது எனக்கு வேடிக்கையானது. இங்கே குறிப்பிட்டு செல்லக்கூடிய என்ன மரம் இருக்கிறது. கடந்த 100 வருடங்களுக்கு மேலாக ஏலமட புருவானுவாப்பு எனக்கு தெரியும். 50 வருஷம் வராது எனக்கு தெரியும். 50 வருஷம் அந்த 40 வருஷத்துக்கு இந்த செஞ்சோஸ்கில் நான் கல்வி வேண்டதான். ஆகவே 50 வருஷம் 100 வருஷம் வரலாற்று கொண்ட இதுல 200 வருஷம் வரலாறு சொல்லி 100 வருஷம் எந்த ஒரு பொதுமக்கள் பாவனைக்காகவும் திறந்து விடப்படாத ஒரு பூங்கா. இதை யாருக்காண்டி நீங்க பாதுகாக்கிறீங்க? இது ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் வைக்கப்பட்ட மரங்கள் அனைத்தும் தற்போது பாதுகாக்கப்படுகின்றதா? ஒன்று மட்டும் நாங்கள் சொல்லுவோம், ஆங்கிலேயராலே கட்டப்பட்ட இந்த கச்சேரி இடிக்கக்கூடாதுன்னு சொல்லுகின்ற இந்த சமூகம், ஆங்கிலேயராலே வெள்ளக்கார ஆட்சி காலத்தில் வந்து நடப்பட்ட இந்த மரங்களை பாதுகாக்கணும்னு சொல்லப்பட்ட சமூகம்
எங்களுடைய மன்னர் ஆட்சி காலத்தில் அமைக்கப்பட்ட அரண்மனைகளை பாதுகாப்பதற்கு என்ன முயற்சி நீங்க செய்தீர்கள்? இங்க நிறைய எங்களுடைய மரபு சின்னங்கள் யாழ்ப்பாணத்தில் நிறைய இருக்கின்றது, வடக்கு மாநிலம் நிறைய இருக்கின்றது. இவர்கள் இந்த சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள், சமூக ஆர்வலர்கள், அரசியல்வாதிகள் இங்க தற்போது ஒவ்வொரு நாளும் சங்கிலியன் மந்திரி அரண்மனை ஒவ்வொரு நாளும் கீழே கொட்டுப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆகவே உண்மையிலே இவர்கள் அதனை பராமரிப்பதற்கு என்ன நடவடிக்கை எடுத்திருந்தார்கள்? ஆனால் பிரிட்டிஷ் காலத்திலே ஸ்தாபிக்கப்பட்ட இந்த முன்னே தெரிகின்ற பழைய கச்சேரியை பாதுகாக்கிறதுக்கும் அவர்கள் வாழ்ந்து அனுபவிச்ச அந்த பூமியை பாதுகாக்கிறதுக்காக எங்களுடைய ஓடிக்கொண்டிருக்கணும். இங்க வந்து நீங்க அனைத்து பொதுமக்களும் என்ற உண்மையில இவர்களுடைய பேச்சுகளை நம்பிக்கொண்டு வீட்டில் இருக்கிற அது சமூக ஊடகங்களை கருதி தெரிவிக்கின்ற அனைவரும் தயவு செய்து ஒரு முறையாவது இந்த பழைய பூங்காவை நீங்க சுற்றி பாருங்கள். அதற்கு பின்னர் இந்த பிள்ளைகளுடைய இந்த சிறுவர்களுடைய கோரிக்கை நியாயமானதா நியாயமற்றதா என்பதை நீங்க விளங்கிக் கொள்வீர்கள். தயவு செய்து உண்மையிலே நாங்கள் எங்களுடைய யாழ்ப்பாணத்தில் பண்பாடுக்கு எந்த ஒரு அபிவிருத்தி வந்தாலும் அதை குழப்புற பண்பாடு, எங்களுடைய மரபுகளை பாரம்பரியத்தை சொல்லி குழப்புற பண்பாடு தான் இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும் உண்மையில யாழ் மத்திய கல்லூரிய ஸ்விமிங் பூல் எங்களுக்கு தேவை, ஒரு ட்ரைனிங் ஸ்விமிங் பூல் தேவை. ட்ரைனிங் ஸ்விமிங் பூல் எங்களுக்கு தேவை. நாங்கள் இதை படிப்பிக்கிறோம். சிறுவங்கால டைவிங் காம்படிஷன், டைவிங்கை பழக்கக்கூடிய, ஸ்விமிங் பூலில் டைவிங் பழக்கக்கூடிய எந்த ஒரு கோச்சஸ் இல்லைங்கால இல்லை. இன்டர்நேஷனல் லெவலுக்கு எங்களுடைய ஆக்களை கொண்டு வரதுக்கு தரமான ஆக்கள் இல்லை. இங்கே இன்டர்நேஷனலுக்கு இங்கே இருந்து ஒருத்தரும் போறேன். ஆகவே நாங்கள் எதை கொண்டு வந்தாலும் அதை யாரு கொண்டாடுறோன்னு தான் பார்ப்போம், அதை யாரு செய்யறான்னு தான் பார்த்து அதை குழப்பம். உண்மையில இது இதற்குரிய அடிக்கல் நாட்டு ஒரு சர்வதேச நிதி மூலம் அல்லது புலம்பெயர் மக்கள் நிதி மூலம் இது அத்திவாரமிடப்பட்டிருந்தால் எவரும் குழப்பிருக்க மாட்டோம். தற்போது ஆட்சியில் உள்ளவர்களால் இந்த திட்டம் செயற்படுத்துற காரணத்தால் சில அரசியல் காரணங்களுக்காக சிலவர் குழப்பது முற்படும். தயவு செய்து எங்களுக்கு எதிராக இதுக்கு எதிராக தடை உத்தரவு போட்ட சமூக ஆர்வலர்களை நாம் வினயமாக கேட்பதுண்டு. தயவு செய்து நீங்களும் இந்த மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கும் இந்த சமூகத்திலே சமூக அவலங்களை நீங்கள் நேரடியாக பார்த்தீர்கள். தயவு செய்து நீங்கள் இருக்கிற ஒரு சாதகமாக உங்களை நாங்கள் எதிர்க்க விரும்பவில்லை. ஒவ்வொரு மனிதத்தை தனிப்பட்ட உரிமை, தன்னுடைய இயற்கையை பாதுகாக்க தனிப்பட்ட உரிமை, அதில் எந்த வித மாற்றுக்கிறதில்லை. நீங்கள் வழக்கு போட்டதுக்காக நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கலை. ஆனால் எங்களுடைய தேவையை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்க. தயவு செய்து 170 மில்லியன் வருது என்று சொன்னால் அதனை திருப்பி போட மாட்டேன். என்னை பொறுத்தவரை நான் ஒரு விரிவாளர்களிலே, நான் ஒரு விளையாட்டுத்துறை விரிவாளர்களிலே என்னுடைய கணிப்புகளை நான் சொல்லுகிறேன். ஒரு இயற்கையான ஒரு விளையாட்டு வீரர்களுக்கு இயற்கையான ஒரு சுத்தமான ஆக்சிஜன் கட்டாயம் அவசியம். இல்லாட்டி உங்களுக்கு தெரியும் மசில்ஸ் பிளான் பண்ணுவதும். இரண்டாவது ஒரு போக்குவரத்து இலகுவாக ஆக்சஸ், ஈஸியாக டிரான்ஸ்போர்ட் போக்குவரத்து செய்யக்கூடிய பாதை தேவை. ஆகவே தயவுசெய்து இதை கொண்டு கோப்பாயில அமைப்பதன் மூலமோ அல்லது தீவு பகுதி பிரதேசங்களில் மண்டலியை விட தூரமான பிரதேசங்கள் அமைப்பதன் மூலமோ மிகுந்த சிரமங்களை எதிர்கொண்டு தயவு செய்து நீங்கள் உங்களை நாங்கள் எதிர்க்கவில்லை, இதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததற்கு நாங்கள் எதிர்க்கவில்லை. நீங்களும் தயவு செய்து இந்த பிள்ளைகளுடைய முகத்தை பாருங்கள். இந்த பூங்காவிலே அமைக்கப்பட்டிருக்கின்ற ஏனைய கட்டிடங்களை நீங்கள் பாருங்கள். ஆகவே உண்மையிலே இதற்குரிய ஆதரவை நீங்களும் எங்களோட இணைந்து வழங்க முன்வர வேண்டும் என நாங்கள் எடுத்த பயிற்சிப்பாளராக இருக்கிறேன். மிகவும் வேதனைக்குரிய விடயம் என்னன்னு சொல்லினால் நாங்கள் தேசியத்துக்கான அல்லது அதை தாண்டியதற்கான ஒரு பயிற்சி செயற்திட்டங்களை நாங்கள் முன்னோக்கி சென்று போது எங்களது தடையாக இருக்கிறது உண்மையிலேயே இந்த இண்டோர் ஸ்டேடியம் என்பது இல்லாது. அதிலும் மழை காலத்தில்
ஏற்கனவே கூறப்பட்டது போல மழை காலம் வந்தால் ஒரு 3 மாதத்துக்கு பயிற்சிகளே இல்லாமல் தான் மாணவர்கள் இருக்கிறார்கள். அவ்வாறு இருந்துவிட்டு அதற்கு அடுத்த மாதங்களில் ஜனவரிகளில் ஆரம்பிக்கின்ற பயிற்சிகளுக்கு போட்டிகளுக்கு மாணவர்கள் செல்வதில்லை. காரணம் வெற்றிகளை ஈட்ட முடியாத காரணங்களாக உள்ளது. அதே நேரத்தில் இவ்வாறான இண்டோர் ஸ்டேடியம் இல்லாமல் பயிற்சிகளை எடுத்துவிட்டு தேசிய மட்ட போட்டிகள் நடைபெறும் பொழுது அகில போட்டிகள் எல்லாம் இண்டோர் ஸ்டேடியங்களில் நடைபெறுகின்ற போது இதற்கு பழக்கப்பட்ட மாணவர்கள் அந்த போட்டிகளில் பங்கு பெற்றி வெற்றிகள் அவர்களிடம் தகுதிகள் இருந்த போதிலும் அவர்களிடம் திறமைகள் இருந்த போதிலும் வெற்றிகளை ஈட்ட முடியாத தன்மை ஒன்று காணப்படுகின்றது. அவ்வாறான காரணங்களை தவிர்ப்பதற்கு இந்த இடம் மிகவும் பொருத்தமானதாக எதிர்காலத்தில் நமது வீரர்களுக்கு அமையும். அதேவேளை இன்று எமது மாவட்டம் மாத்திரமல்ல பிற மாவட்ட வீரர்கள் கூட இதனால் இந்த இடத்தில் கட்டுவதன் மூலமாக பெரிய அளவு பயனை பெற முடியும். காரணம் இது அனைத்திற்குமே பொருத்தம். ஒரு கிளிநொச்சியோ வவுனியாவிலிருந்து ஒரு போட்டிக்காக அல்லது பயிற்சிக்காக வரும் மாணவர்கள் ஏற்கனவே இடங்கள் தெரியாமல் வருகின்ற பட்சத்தில் இன்னும் 2-3 பஸ்கள் தாண்டி ஒரு இடத்துக்கு சென்று பயிற்சிகளை எடுத்துவிட்டு வீடு திரும்புதல் என்பது சாத்தியப்பாடாக அமையாது. ஆனால் இது ஒரு பிரதான வீதியில் அமைந்துள்ளமையினால் ஒரு வாகனத்தில் வந்துவிட்டு அதே இடத்தில் இறங்கி நடந்து சென்றுவிட்டு மீண்டும் அவர்கள் வீடு திரும்ப பாதுகாப்பாக செல்லக்கூடிய வசதிகள் உள்ளது. இது ஒரு பெண்கள் என்ற ரீதியில் பார்க்கும்போது கூட பெரிய அளவில் ஒரு பயனுள்ளதாக இந்த இடமும் அமையும், இந்த இண்டோர் ஸ்டேடியம் அமையும். ஆகவே இதனை எவ்வாறாயினும் இந்த இடத்தை எங்களுக்கு பெற்றுத்தந்து இந்த கட்டிடம் மிக விரைவில் அமைய பெற்று இன்னும் பல வீரர்களை இந்த மாவட்டம் உருவாக்க வேண்டும். தற்போது கூட கூடைப்பந்தாட்டத்தில் வலைப்பந்தாட்டத்தில் தேசியம் தாண்டி பல வீரர்கள் இருக்கின்றார்கள். அது 1-2 என்பதை தாண்டி 10-15 மாறுவதற்கு இந்த இடம் மிகவும் பொருத்தமாக அமைவதற்கு உதவ வேண்டும் என்று தாழ்மையிடம் கேட்டுக்கொள்கிறோம். வலைப்பந்தாட்ட சங்கத்துடைய செயலாளர் என்ற வகையிலே நாங்கள் சிந்திப்பது எங்களுடைய எதிர்கால தலைமுறைக்கான ஒரு இதாக நிற்கின்றார். ஏனென்று சொன்னால் நாங்கள் முன்னைய காலத்திலே விளையாடுகின்ற போது இவ்வாறான இடம் இல்லாமல் நாங்கள் எவ்வளவோ பின்னடைவை சந்தித்திருக்கின்றோம். ஆகவே எதிர்கால சந்ததிக்காக நிச்சயமாக இந்த இடம் எங்களுக்கு இண்டோர் ஸ்டேடியம் எங்களுக்கு நிச்சயமாக தேவை. அதுவும் இலைமறை காயாக எத்தனையோ மாணவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களை பயிற்சி கொள்வாங்குவதற்கு மிகவும் பொருத்தமான இடம். இந்த முன்னேற குறிப்பிட்ட மாதிரி உண்மையிலேயே எதிர்காலத்தில் எங்களோட சமுதாயம் வேறு திசைகளுக்கு மாறாம். உதாரணமாக போதை வஸ்துக்கு அடிமையாகாமல் இப்படி ஒரு உள்ளக அரங்கை நாங்கள் இந்த இடத்திலே நிறுவதால் நிறைய மாணவர்கள் தங்களுடைய நேரங்களை இதில் எல்லா விளையாட்டுக்கும் உகந்த ஒரு இடமாக இருக்கின்றது. எனவே நிச்சயமாக எங்களுக்கு இந்த இடம் அமைய பெற்றால் எங்களுடைய எதிர்கால சந்ததிக்கு சிறப்பாக அமையும் என்று கூறிக்கொண்டு அதை ஏற்படுத்த ஜனாதிபதி அவர்களுக்கு முன்னிலைப்பட்டிருக்கின்றது. நாங்களும் இந்த விடயம் தொடர்பாக நீதிமன்றத்தில் அண்மையில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றதாக அறிகின்றோம். அதற்குரிய உத்தியோகபூர்வமான கட்டளை எதுவும் எங்களுடைய மாவட்டத்தில் இதுவரையில் கிடைக்கப்படவில்லை. ஆனால் தகவல் மூலம் நாங்கள் அறிந்திருக்கிறோம். அந்த வகையில் இது சம்பந்தமாக கருத்துக்கள் எதையும் கூறுவதற்கு இந்த நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்ற காரணத்தினால நான் இந்த இடத்துல உங்களுக்கு எந்தவித கருத்துக்களையும் கூற முடியாதவனாக இருக்கின்றேன். உங்களுடைய இந்த கடிதங்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்ற கடிதங்கள் தொடர்பாக உங்களுடைய கருத்துக்கள் தொடர்பாக நான் இந்த விடயத்தை அதுமாதிரி ஜனாதிபதியுடைய கவனத்துக்கு பாரப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கிறோம். அதைத்தான் எதிராளியாக நிறுத்தப்பட்டிருந்து நாங்கள் தெளிப்போம். அப்படி ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு அந்த அழைப்பான வந்தால் இந்த மாணவர்களுடைய நியாயம் என்ன நீங்கள் எடுத்துக்கொள்ளணும்ன்றதான் எங்களுடைய இல்லை. என்னென்றால் அழகாக நான் கருத்தை கூற விரும்பவில்லை. ஆகவே நாங்கள் இதில் ஒரு விளையாட்டு மைதானத்தை அமைக்கிறது சம்பந்தமாக தொடர் நடவடிக்கை நாங்கள் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் பிரகாரம் நாங்கள் முன்னெடுக்கலாம்.